இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க டேபிளில் எனக்கு வந்து இப்போ இந்த வருங்க டே இருக்குல்ல, இது நான் டேட்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், இந்த காலத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ கட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பாருங்கள், நார்மலாக இதை செலெக்ஷன் பண்ணிங்க. எனக்கு டேட்டை இதை மாற்றணும்னா செலெக்ஷன் பண்ணிட்டு உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏரோ அப்படி வருது, உங்கள் கீபோர்ட்லேருந்து ஷிஃப்ட் அமைக்குங்க. ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த இடத்துல அப்படி ப்ளஸ் மாதிரி வரும்ல, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உனக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த இன் டைமு எனக்கு அந்த சைடு டேட்டுக்கு அங்கிட்டு வேணும்னா திரும்ப கீபோர்டில் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னாவே வருங்க வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து காலம்னு இல்லை, இதை நீங்கள் ஒரு ரோவாக எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு பாருங்கள், இதை நான் கீழே கொண்டாடணுனாலும் திரும்ப நீங்கள் அதே மாதிரி ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா கீழே நீங்கள் கொண்டாடலாம். அப்படிங்களா. ஸோ இவ்வளோ 3 ரோவாக இருந்தாலுமே திரும்பவும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டாடலாம். இப்போ இதை நீங்கள் ஷிஃப்ட் அமுக்காமல் மூவ் பண்ணிங்கன்னா உங்களால் பாருங்கள் அதோடய ரிசல்ட்டை பாருங்கள். ஷிஃப்ட் அமுக்காமல் நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குது. தேர் ஆர் ஆல்ரெடி டேட்டா ஹேவ் டு யூ வாண்ட் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தோம்னா ஓகே கொடுத்தோம்னா பழசு போயிடும். அதனால் நீங்கள் ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணீங்கன்னா எந்த இதுவுமே உங்களுக்கு இரேஸ் ஆகாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.